சரியா சரி அவள் காரில் வேணா உட்காந்து சரி அப்படி சொல்கிறேன். எப்படி இருக்கீங்க இப்போ எல்லாரும்? எல்லாத்துக்கும் எனது தேர்தல் திருநாள் வாழ்த்துகள். ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல அனைவருக்குமே எனது 2019 தமிழக பாராளுமன்ற தேர்தலின் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலில் முதலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறோமோ இல்லையோ அனைவரும் வாக்களிக்க வேண்டும். முழுமையான தனது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். நான் கூட தூத்துக்குடியில் எனது பிரச்சாரத்தை நிறைவு செய்துவிட்டு நேற்று மேற்பார்வையெல்லாம் செய்துவிட்டு இன்று தேர்தல் நாளன்று விடியற் 7 மணிக்கு முதல் எனது வாக்கை பதிவு செய்துவிட்டு நான் மறுபடியும் தூத்துக்குடிக்கு 9 மணிக்கு செல்கிறேன். இந்த தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பது அனைவரின் ஆசையாக இருக்கிறது. நேர்மையான தேர்தல் என்று வரும்பொழுது ஒரு தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது, ஒரு தொகுதியின் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது உண்மையிலேயே மன வருத்தத்தை அளிக்கிறது. இந்த தமிழகத்தின் இந்த ஒரு தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது பாரத தேசம் முழுவதும் எத்தகைய தேர்தல் நடவடிக்கையில் எந்த அளவிற்கு பணம் விளையாடுகிறது என்பது வெளிப்படையாக தெரிந்து அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் உண்மையிலேயே இது தமிழகத்திற்கு ஒரு தலைகுனிவைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, பல இடங்களில் பணப்பட்டுவாடா நடைபெற்று இருக்கிறது. தூத்துக்குடியை பொறுத்த மட்டில் பணம் அதிகமாகவே விளையாடி கொண்டிருப்பது பாமர மக்களுக்கு அதில் கிடைப்பதில் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் கனிமொழி அவர்கள் வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்றது அந்த தொகுதியில் அதிக அளவிற்கு பிரச்சாரத்திலாக இருக்கட்டும், மற்ற எல்லா இடத்திலாக இருக்கட்டும், அதிகமாக பண நடமாட்டம் இருந்ததன் விளைவாகத்தான் நடைபெற்றது. நிச்சயமாக அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சார்ந்தவர்கள் இடங்களில் பண விளையாட்டு இருந்த பண மழை பொழிந்து கொண்டிருந்தது, பொழுது இருக்கிறது என்பதும். என்னை பொறுத்த மட்டும் ஸ்டாலின் சொல்றார், தமிழிசை வீட்டில் கோடி கோடியாக இருக்கு, ஏன் அங்கே ரெய்ட் பண்ணல அப்படின்னு. தமிழிசை வீட்டை திறந்து காமிக்கிறேன், யார் வேணாலும் வரலாம். நான் ஏற்கனவே சொல்லுவேன், என்கிட்ட இருக்க நோட்டும் ஒயிட்டு கோட்டும் ஒயிட்டு தான். அதனால பொதுவாக ஒருவரை பற்றி குற்றம் சாட்டக்கூடாது. ஆனால் அதே ஸ்டாலின்ட்ட நான் சவால் விடுகிறேன், நீங்கள் ஓட்டுக்கு பணமே கொடுக்கல அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இதே தூத்துக்குடியில் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் பெருமையாக சொல்ல முடியும், நேர்மையான அரசியலை நான் முன்னெடுத்து செல்கிறேன். பாமர மக்களுக்கு நெடுங்காலமாக நீண்ட உதவி செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவர்களின் பிரச்சனையை நிரந்தர தீர்வோடு அவர்கள் வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் நான் வாக்குக்கு பணம் கொடுக்கவில்லை என்பதை என்னால் பெருமையாக பதிவு செய்ய முடியும். இதை திமுகவை சார்ந்தவர்கள் இதை பதிவு செய்ய முடியாது, குறிப்பாக ஸ்டாலினும் பதிவு செய்ய முடியாது என்பதை நான் சவாலாகவே ஏற்றுக்கொள்கிறேன். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆளுங்கட்சியினரும் பணப்பட்டுவாடை பண்ணுறாங்க. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் தேர்தல் ஆணையத்தினால ஏற்றுக்கொள்ளப்படலை. ஐடி டிபார்ட்மெண்ட்ஸும் அதை எடுத்துக்கிறாம கம்ப்ளைண்ட்ஸ் கூட எடுத்துக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தரப்பிலும் சரி, அமமுக டிடிவி தினகரனும் சரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராங்க. அதாவது தேர்தல் ஆணையம் அப்படி பார்த்தா எங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்க வீடுகளிலையும் பரிசோதனை நடைபெற்று இருக்கிறது. கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வீடுகளிலும் பரிசோதனை நடைபெற்றிருக்கிறது. எங்கள் அலுவலகத்தில் கூட சோதனை நடைபெற்றிருக்கிறது. ஆனால் காங்கிரஸும் சரி, திமுகவும் சரி, அமமுகவும் சரி, எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதே இவ்வளவு பண நடமாட்டம் இருந்தது என்றால், இவர்களெல்லாம் ஆளும் கட்சியாக இப்பொழுது இருந்திருந்தால், ஆளும் கட்சியாக நெடுநாளைக்கு முன்னால் இருக்கும் பொழுதே இவ்வளவு பண நடமாட்டம் என்றால், எதிர்கட்சிக்காரங்கிட்ட தான் அவ்வளவு பண நடமாட்டம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கும்பொழுது அவ்வளவு முறைகேடுகள் செய்தார்கள் என்பது வெளிப்படையாக இப்பொழுது தெரிகிறது. அதுதான் எனது பதில். இல்லை, தேர்தல்
குறிப்பிட்ட கட்சி இல்லை, தேர்தல் அப்படி பார்த்தா அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் தூத்துக்குடியில் முழுமையான பண விநியோகம் செய்திருக்கிறாங்க. அதனால் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று இல்லை, பணம் அதிகமாக வைத்திருக்கும் வேட்பாளர்கள் பண விநியோகம் செய்கிறார்கள். இதை இன்னும் கடுமையாக கண்காணித்து தடுத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. வெளிப்படையாக இப்போ மக்கள் சொல்கிறாங்க, அதான் ஆச்சரியம். மக்கள் மறுபடியும் சொல்கிறேன், மக்களுக்கு உதவிகள் கிடைப்பதில் எனக்கு எந்தவித எதிர்ப்பும் கிடையாது. மக்களுக்கு நிரந்தரமான உதவி செய்வது தான் எனது ஆசை. நிரந்தரமாக அவர்களுக்கான திட்டம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை போன்றவர்கள் போட்டியே போடுகிறோம். ஆனால் இது திசை திருப்பப்பட்டு தேர்தல் என்றாலே பணத்தை முன்வைத்து அரசியல் நடத்தலாம் என்ற ஒரு சூழ்நிலையை தமிழக அரசியல் விடுபட வேண்டும். திருமங்கலம் ஃபார்முலாவில் ஆரம்பித்து, திமுக கொண்டு வந்த திருமங்கலம் ஃபார்முலாவில் ஆரம்பித்து இன்னைக்கு அப்படி போய்கொண்டு இருக்கிறது என்பது ஒரு வேதனையான விஷயம் என்பதையும் நான் பதிவு செய்கிறேன். நேர்மையான அரசியல்வாதிகள் வெற்றி பெற வேண்டும். எவ்வளவுதான் பணம் விளையாடினாலும் நேர்மையான அரசியல் வெற்றி பெற்றால் மட்டுமே வருங்காலத்தில் இத்தகைய முறைகேடுகள் நடைபெறாது என்பதை மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கிறேன். அதாவது யூகங்களின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், நான் அந்த மாநில தலைவராக இருக்கேன், ஒரு பைசா கூட நான் தேர்தலுக்கு வாக்காளருக்கு கொடுக்கல அப்படின்னு. அதனால் யூகங்களின் அடிப்படையில் பல குற்றச்சாட்டுகள் வரலாம், பல கருத்துக்கள் பரிமாறலாம். அதெல்லாம் யூகங்களின் அடிப்படையிலானது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் ஊழலற்ற தன்மைக்கு மோடி அவர்கள் முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றிப்பா. நிறைய சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.